அதாவது என்னன்னா நம்ம சின்ன கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டெல்லாம் உட்காந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து கர்ப்பிணியாக இருக்கிறது பாயில தான் படுப்பாங்க அப்போல்லாம். பாயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கிறத நீங்கள் பிச்சு போடுறது, போர் அடிக்குதுன்னு சொல்லி நகத்தை கட் பண்ணி போடுறது, இதெல்லாம் விஷமாக மாறும், இதெல்லாம் தோஷமாக மாறும். அதனால தான் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது கண்டிப்பாக உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிறது பசிக்கணும் இல்லைன்னு சொல்ல. கர்ப்பிணி ஸ்திரீகள் அதனால தான் சொல்கிறேன் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டீங்கன்னா நைட் நேரம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தூங்கி எந்திரிச்ச போறீங்க, காலையில் சரியாக போகுது. இது எல்லாத்துக்கும் விமோச்சனம் உண்டுமா மெயினாக. அதாவது என்ன பண்ணுறீங்க, தர்ப இருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த பூஜா சோமான் ஸ்டோரில் தர்ப இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 4 கிலோ வந்து அருமையான மாவு அரைச்சி வச்சிருக்கீங்க, நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றணும்னு சொல்லி அந்த 4 கிலோ கொண்டு போய் கொட்ட முடியாது. அந்த தர்ப புல்லை பிச்சு நைட்டை நீங்கள் போடும்போது அந்த ஒரு இதுங்கிறது தோஷமாக மாறுவது கிடையாது. அதாவது அதை கொண்டு போய் கொட்ட வேண்டியதில்லை. அதுக்காக பழைய தக்காளி சட்னி, பழைய கோங்குரா பச்சடி, அப்புறம் ஆவக்காய் ஊறுகாய் அதெல்லாம் பிச்சு போடக்கூடாது. நான் சொல்றது நீங்க இன்னவிட்டபிள், இது கண்டிப்பா பால் கெட்டு போகக்கூடாது அப்படின்னா பால் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்னு எடுத்து நீங்க போடலாம்.